8ஆம் வகுப்பின் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்ற பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 21 முதலமைச்சர் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் ஆவார். ஆப்ஷன் பி முதலமைச்சர் பதவி நிலையானது ஆகும். ஆப்ஷன் சி முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். ஆப்ஷன் டி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை முதலமைச்சர் பதவியில் நீடிப்பார். தவறான ஒன்று ஆப்ஷன் பி முதலமைச்சர் பதவி நிலையானது ஆகும். சரியான விளக்கம் முதலமைச்சர் பதவி பெரும்பான்மை உள்ளவரை முதலமைச்சராக நீடிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 22 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். சரியான விடை ஆப்ஷன் டி 6 ஆண்டுகள் ஆகும். சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் ஆகும். கொஸ்டின் நம்பர் 23 சட்டமன்ற மேலவை பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையில் 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஆப்ஷன் பி சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆப்ஷன் சி சட்டமன்ற மேலவை ஒரு நிலையான அவையாகும். ஆப்ஷன் டி மேலவையின் 1/3 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஓய்வு பெறுகின்றனர். தவறான ஒன்று ஆப்ஷன் பி சரியான விளக்கம் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கொஸ்டின் நம்பர் 24 சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எத்தனை வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். சரியான விடை ஆப்ஷன் சி 30 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். கொஸ்டின் நம்பர் 25 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட எத்தனை வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். சரியான விடை ஆப்ஷன் டி 25 வயது நிரம்பியவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம். கொஸ்டின் நம்பர் 26 1 ஒரு மாநில சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் 500 உறுப்பினர்களுக்கு மேல் இருத்தல் கூடாது. 2 ஒரு மாநில சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களில் 60 உறுப்பினர்களுக்கு கீழ் இருத்தல் கூடாது. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரியானது. கொஸ்டின் நம்பர் 27 சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை நியமனம் செய்பவர் யார். சரியான விடை ஆப்ஷன் சி ஆளுநர் ஆவார். சட்டமன்றத்தில் ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை ஆளுநர் நியமனம் செய்கிறார். கொஸ்டின் நம்பர் 28 சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யார். சரியான விடை ஆப்ஷன் சி சபாநாயகர் ஆவார். சட்டமன்ற கூட்டத்திற்கு சபாநாயகர் தலைமை ஏற்பார். கொஸ்டின் நம்பர் 29 தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. சரியான விடை ஆப்ஷன் டி 234 சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 30 தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகள் எத்தனை. சரியான விடை ஆப்ஷன் ஏ 118 ஆகும். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க 118 தொகுதிக்கு மேல் பெரும்பான்மை பெற்றிருக்க வேண்டும். கொஸ்டின் நம்பர் 31 சட்டமன்றம் ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும்.
சரியான விடை ஆப்ஷன் டி. சட்டமன்றம் ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை கூடும். கொஸ்டின் நம்பர் 32 1. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். 2. மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1ம் 2ம் சரியானது. கொஸ்டின் நம்பர் 33 ஒரு மசோதா யாருடைய ஒப்புதலுக்கு பின் சட்டமாகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆளுநர். ஒரு மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்கு பின் சட்டமாகிறது. கொஸ்டின் நம்பர் 34 சதி ஒழிப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1829ஆம் ஆண்டு சதி ஒழிப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 35 குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் சாரதா சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி. 1929ஆம் ஆண்டு குழந்தை திருமண தடுப்புச் சட்டம் சாரதா சட்டம் கொண்டுவரப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 36 விதவை மறுமணச் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் டி. 1856ஆம் ஆண்டு விதவை மறுமணச் சட்டம் கொண்டுவரப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 37 எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம் பெற்றோர்களின் சொத்தில் மகளுக்கு சொத்துரிமையை உறுதி செய்தது? சரியான விடை ஆப்ஷன் சி. 1956ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்து வாரிசுரிமை சட்டம் பெற்றோர்களின் சொத்தில் மகளுக்கு சொத்துரிமையை உறுதி செய்தது. கொஸ்டின் நம்பர் 38 1956 இந்து வாரிசுரிமை சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான சட்ட முன்வரைவு எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1989ஆம் ஆண்டாகும். கொஸ்டின் நம்பர் 39 தமிழ்நாடு சட்டமன்றம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி. சென்னை ஆகும். தமிழ்நாடு சட்டமன்றம் சென்னையில் அமைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 40 1 மாநில சட்டமன்றம் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறையை பின்பற்றுகிறது. 2 சட்டமன்ற மேலவை சட்டமன்ற பேரவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாகும். சரியான விடை ஆப்ஷன் சி. 1 மட்டும் சரி. இரண்டிற்கான சரியான விளக்கம் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாகும். கொஸ்டின் நம்பர் 41 உயர்நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவியில் நீடிப்பார்? சரியான விடை ஆப்ஷன் டி. 62 வயது வரை உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியில் நீடிப்பார். கொஸ்டின் நம்பர் 42 மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பாக விளங்குவது எது?
சரியான விடை ஆப்ஷன் ஏ. உயர்நீதிமன்றம் மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பாக விளங்குகிறது. கொஸ்டின் நம்பர் 43. உயர்நீதிமன்ற நீதிபதியாக தேர்ந்தெடுக்கும் நபர் குறைந்தபட்சம் எத்தனை ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் டி. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். கொஸ்டின் நம்பர் 44. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி. குடியரசுத் தலைவர் ஆவார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். கொஸ்டின் நம்பர் 45. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆளுநர் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். கொஸ்டின் நம்பர் 46. மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி. உயர்நீதிமன்றம் மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. கொஸ்டின் நம்பர் 47. மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி. ஆளுநர் மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். கொஸ்டின் நம்பர் 48. உயர்நீதிமன்றம் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பாக உயர்நீதிமன்றம் விளங்குகிறது. ஆப்ஷன் பி. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். ஆப்ஷன் சி. மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் குடியரசுத் தலைவர் தேவைக்கேற்ப அவ்வப்போது நியமனம் செய்யும் இதர நீதிபதிகளையும் கொண்டிருக்கும். ஆப்ஷன் டி. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்கும். தவறான ஒன்று ஆப்ஷன் டி. சரியான விளக்கம் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையாக ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. கொஸ்டின் நம்பர் 49. உயர்நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் மற்றும் இதர நோக்கங்களை வலியுறுத்தி எத்தனை நீதி பேரணையை பிறப்பிக்கின்றது? சரியான விடை ஆப்ஷன் டி. 5 நீதி பேரணைகள் ஆகும். 1. ஆட்கொணர்வு நீதி பேரணை. 2. தகுதிமுறை வினவும் நீதி பேரணை. 3. தடை உறுத்தும் நீதி பேரணை. 4. கட்டளையிடும் நீதி பேரணை. 5. ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேரணை ஆகியவை ஆகும். கொஸ்டின் நம்பர் 50. 1. சட்டமன்றம் மாநில பட்டியல் மற்றும் மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் தொடர்பாக சட்டத்தை இயற்றலாம். 2. நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ளபோது சட்டமன்றம் தனது சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த இயலாது. சரியான விடை ஆப்ஷன் டி. 1ம் 2ம் சரியானதாகும்.